வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதோடைய வேர், தண்டு, இலை, காய், பழம் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஏன் அந்த பழத்தில் இருக்கிற விதையை முதற்கொண்டு சாப்பிட்றோம். ஆனால் பூவை சாப்பிட்றோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா காலிஃப்ளவர், ப்ரக்கோலி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு யோசித்து பதில் சொல்கிறோம். இந்த பூக்கள் இல்லாமல் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பூக்கள், அதாவது உண்ணக்கூடிய பூக்கள் என்னென்ன, அந்த பூக்களினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, அது எப்படி சாப்பிடலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார், நீங்கள் என்னமோ காலிஃப்ளவர், ப்ரக்கோலி மட்டும்தான் இருக்குங்கிறீங்க. நாங்கள் ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் சங்கு பூட்டி, செம்பருத்தி பூட்டி எல்லாம் குடிச்சிட்டு வரோம் சார் அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற பூக்கள் எல்லாமே சமைத்து சாப்பிடக்கூடிய பூக்கள். அந்த பூக்களை கொண்டு நாம் குழம்பு, ரசம், பொரியல், ஏன் பஜ்ஜி முதற்கொண்டு செய்யலாம். நம்ம பார்க்க போகிற முதல் பூ பரங்கிப்பூ, பம்கின் ஃப்ளவர். பரங்கிப்பூவானது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த பரங்கிப்பூ கொஞ்சமாக இனிப்பு சுவையை கொண்டது, அதே சமயம் பரங்கிக்காய் மாதிரி ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். இந்த பரங்கிப்பூவில் அயன், பியூஃபா அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு குறிப்பாக சொல்லப்போனால் ஃபீனாலிக் ஆசிட், ஃப்ளேவனாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், டானின்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இயற்கையாகவே பரங்கிப்பூக்கு ஆன்டி மைக்ரோபியல், அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது நோய்களை தடுக்கும் தன்மையும் வலியை போக்கும் தன்மையும் இதற்கு உண்டு. இந்த பரங்கிப்பூவை எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா, காம்பையும் மகரந்தத்தையும் எடுத்துட்டு பரங்கிப்பூ சூப், பரங்கிப்பூ சாலட் ஹெல்த்தியாக சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த பரங்கிப்பூவை வச்சு பஜ்ஜி, பக்கோடா செஞ்சு சாப்பிடலாம். இரண்டாவது பூ முருங்கைப்பூ, மொரிங்கா ஃப்ளவர். முருங்கைப்பூவை எல்லாரும் பார்த்துருப்போம். வெள்ளை கலரில் கொத்து கொத்தாக இருக்கும். இந்த முருங்கைப்பூக்கு கொஞ்சமாக இனிப்பு சுவை உண்டு. இந்த முருங்கைப்பூவில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால இதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆர்த்ரைட்டிக், ஆன்டி டயபெட்டிக், அது மட்டும் இல்லாமல் ஹைப்போடென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸும் உண்டு. அதாவது ரணங்களை போக்கும் தன்மையும், மூட்டு வலியை குறைக்கும் தன்மையும், இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் இரத்த கொதிப்பையும் குறைக்கும். இந்த முருங்கைப்பூ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னம்னா, முருங்கைப்பூ சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். இல்லை சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு முருங்கைப்பூ சாதமாக சாப்பிட்லாம். இல்லை பொடி செஞ்சு பொடி சாதமாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டு பொரியல் கூட இதிலேருந்து பண்ணலாம். மூன்றாவது பூ பப்பாளி பூ, பப்பாயா ஃப்ளவர். பப்பாளி பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதே சமயம் கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. பப்பாளி பூவில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா சப்போனின், டானின்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பப்பாளி பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது அணுக்களின் கழிவுகளையும் அகற்றக்கூடியது. இந்த பப்பாளி பூவை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பசியையும் தூண்டும், செரிமானத்திற்கும் நல்லது. அந்த காலத்தில் பப்பாளி பூவை ஜாண்டிஸ், ஜாயின்ட் பெயின், ஃபீவர், காஃப், கோல்டு இது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பப்பாளி பூ மீன் கறி அப்படிங்கிறது அசாமில் ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி அவங்க செய்யக்கூடியது. நான்காவது பூ புளியம்பூ, டேமரின் ஃப்ளவர். புளியம்பூ மொட்டாக இருக்கும்போது சிகப்பு நிறத்தில் இருக்குது. அதே மலர்ந்ததுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. மொட்டாவும் சாப்பிட்றாங்க, மலர்ந்ததுக்கப்புறம் பூவாகவும் சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவை கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குது. புளியம்பூக்கு இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பைரட்டிக், அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் பாராசிட்டமால் மாத்திரை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இந்த புளியம்பூ செய்யுது. எக்ஸ்ட்ராவாக ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் இதுக்கு உண்டு. புளியம்பூவை எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா, புளியம்பூ சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா தொக்கு, துவையல் செஞ்சு சாப்பிடலாம். ஐந்தாவது பூ வேப்பம்பூ, நீம் ஃப்ளவர். நமக்கே தெரியும் வேப்பம்பூ கசப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு. இந்த வேப்பம்பூவில் என்ன இருக்குது அப்படின்னா லிக்னின்ஸ், டானின்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. வேப்பம்பூவை தொன்று தொட்டு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, அதாவது நோய்களுக்கும், ஜுரத்துக்கும், ஸ்கின் டிசீஸ்க்கும், அதாவது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சரும நோய்க்கும் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெஸ்டினல் வர்ம், புரியும்படி சொல்லணும் அப்படின்னம்னா
வயிற்றுப்பூச்சிக்கு வேப்பம்பூ எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேப்பம்பூவை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, வேப்பம்பூ வறுவல், சட்னி, குழம்பு, ரசம் செஞ்சு சாப்பிடலாம். 6வது பூ வாழைப்பூ, பனானா பிளாசம். வாழைப்பூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், எல்லார் வீட்லேயும் சமைச்சு சாப்பிடக்கூடியது தான். இப்போ வாழைப்பூவோட நன்மைகளை மட்டும் பார்ப்போம். வாழைப்பூக்கு அதிக ஊட்டச்சத்து உண்டு. நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்டும் இதற்கு உண்டு. வாழைப்பூவில் சப்போனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் செல் க்ரோத், அதாவது புற்றுநோய் அணுக்களை வளர விடாமல் தடுக்கும். வாழைப்பூவை எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, வாழைப்பூ வடை, அடை, புளிக்குழம்பு, பொரியல், வறுவல் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் சொன்ன பூக்களில் வாழைப்பூவை தவிர மற்ற 5 பூக்களை பொதுவாகவே எங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது பூக்களை சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.